வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் வோல்கோகிராட் பகுதியில் உள்ள மரினோவ்கா விமான தளத்தின் மீது உக்ரைன் நீண்ட தூர ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி நடத்திய தாக்குதல் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். தாக்குதலுக்குள்ளான ரஷ்ய விமான தளத்தை தாக்க வேண்டிய அவசியம் உக்ரைனுக்கு நிச்சயம் இருந்தது. காரணம், ரஷ்யாவுக்குள் இருந்த இந்த விமான தளத்தில் இருந்துதான் உக்ரைனின் பொதுமக்கள் இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்த ரஷ்ய விமானங்கள் புறப்பட்டு சென்ற விமான தளம். அதே நேரத்தில் உக்ரைனுக்குள் பொதுமக்கள் இலக்குகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த பயன்படுத்தும் சரக்கு குண்டுகளை சேமித்து வைத்த விமான தளமும் இதுதான். ரஷ்ய விமானப்படி உக்ரைனுக்குள் பாதுகாப்பு முன்வரிசையில் தாக்குதல்கள் நடத்துவதை எளிதாக பயன்படுத்தப்பட்டதும் இதே விமான தளம்தான். உக்ரைனின் பாதுகாப்பு சேவையின் ஒரு அதிகாரி அந்த நேரத்தில் சில சர்வதேச ஊடகங்களிடம் ரஷ்யாவின் மரினோவ்கா விமான தள தாக்குதலில் எரிபொருள் வெடிபொருட்கள் மற்றும் மிகவும் அழிவுகரமான சரக்கு குண்டுகளை சேமித்து வைத்திருந்த கிடங்குகள் அழிக்கப்பட்டன என்று கூறினார். இருப்பினும் சேதத்தின் முழு அளவு தெளிவாக தெரியவில்லை. நேற்று திங்கட்கிழமை பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சு உக்ரைனின் ஆளற்ற விமான தாக்குதல் ரஷ்யாவின் மரினோவ்கா விமானப்படை தளத்தில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் உபகரணங்களுக்கு பரவலான அழிவை ஏற்படுத்தியதாக நமது உளவுத்துறை புதுப்பிப்பில் கூறியது. இந்த தாக்குதலில் ரஷ்ய விமானப்படையின் 4 விமானங்கள் நிறுத்துமிடங்கள் அளிக்கப்பட்டதாகவும் மேலும் 3 சேதமடைந்ததாகவும் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தாக்கி அழிக்கப்பட்ட மற்றும் சேதப்படுத்தப்பட்ட விமான நிறுத்துமிடங்கள் ரேடோம் எனப்படும் ரேடார் கருவிகளுக்கான பாதுகாப்பு உரையால் பாதுகாக்கப்பட்டவை. அதாவது அந்த உரை போர்த்த விமான நிறுத்துமிடங்கள் விமானங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவை. இருப்பினும் ரஷ்யாவின் ரேடோம் பாதுகாப்பு உரையால் பாதுகாக்கப்பட்ட விமான நிறுத்துமிடங்கள் தாக்கி அழிக்கப்பட்டன மற்றும் சேதப்படுத்தப்பட்டன. அவற்றை தவிர அந்த ரஷ்ய விமான தளத்திலிருந்து ஆதரவு கட்டிடங்கள் மற்றும் திறந்த சேமிப்பு பகுதிகளையும் உக்ரைனிய தாக்குதல் அளித்தது. இதெல்லாம் நிஜமா, சும்மா கதை விடுகிறார்களா என்று கேட்பவர்களை சற்று அமைதிப்படுத்த வெளியிடப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களை இப்போது பார்க்க போகிறீர்கள். இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் செயற்கைக்கோள் படங்கள் மேக்சர் டெக்னாலஜிஸ் இப்போது வெளியிட்டிருப்பவை. தாக்குதலுக்கு 3 நாட்களுக்கு முன்பு ஆகஸ்ட் 24 தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு பின்னரும் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் ஒப்பிட்டு காட்டுகின்றன. ரஷ்யாவின் மரினோவ்கா விமான தளத்தில் ஏற்பட்ட பெரிய சேதத்தை முன்னிலைப்படுத்த பிரிட்டிஷ் ராணுவ உளவுத்துறை இந்த செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டது. உக்ரைனை எதிரி தாக்கும் விமான தளங்களில் உக்ரைனிய உளவுத்துறை SBUவில் இலக்கு தாக்குதல் துல்லியத்துடன் செயற்படுகிறது என்பதை இந்த பதிவுகள் காட்டுகின்றன. இவற்றில் விமானங்களின் நிறுத்தமிடங்களில் ஏற்பட்ட விளைவு மிக முக்கியமானது. இப்படியான விமான நிறுத்தமிடங்களில் கனரக குண்டுவீச்சு விமானம் என்றால் ஒரு விமானம் நிறுத்தப்படலாம். Su-35 போன்ற தாக்குதல் போர் விமானங்கள் என்றால் குறைந்தபட்சம் 4 விமானங்கள், அதிகபட்சம் 5 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கலாம். விமான நிறுத்தமிட தொகுதியில் உள்ள 4 கட்டமைப்புகள் தரைமட்டமாகியுள்ளதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. அதற்குள் இருந்த விமானங்கள் தீவிர ரஷ்ய ஆதரவாளர்கள் மன்னிக்கவும் பஸ்பம்தான். இனி நாம் நடத்த போகும் ஒவ்வொரு தாக்குதலும் ரஷ்ய விமான தளம் மரினோவ்காவில் நடந்ததைப் போலவே தொடரும் என்கின்றது உக்ரைனின் இராணுவ உளவுத்துறை. இந்த தாக்குதல்கள் ரஷ்யர்களின் வான் மேன்மையை ரஷ்யாவுக்குள்ளேயே குறைக்கிறது மற்றும் அவர்களின் விமான திறன்களை கணிசமாக கட்டுப்படுத்துகிறது. இங்குள்ள ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், உக்ரைன் போரின் முதல் நாளில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தமது தொலைக்காட்சி உரையில் உக்ரைன் வான் பகுதியில் வான் மேன்மையை அடுத்த 24 மணி நேரத்தில் அடைவோம் என்று குறிப்பிட்டார். அன்றைய ரஷ்ய ஆதரவாளர்களின் கைதட்டல் மற்றும் விசிலடி வானளவியதாக இருந்தது. இன்று அவர்களில் பலர் ரஷ்ய திறன்களை புரிந்து கொண்டார்கள் என்பதை அவர்களது பின்னூட்டங்கள் காட்டுகின்றன. இது எமது கண்ணுக்கு முன்னால் ரஷ்யா தொடர்பாக ஏற்படும் மாற்றம். உக்ரைன் ரஷ்யாவை தாக்க மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஏவுகணைகளின் ஆயுத களஞ்சியத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே மாஸ்கோவின் இராணுவ மற்றும் எரிசக்தி வசதிகளை குறிவைக்க உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர ஆளற்ற விமானங்களை அது நம்பியுள்ளது. விமான தளங்களுக்கு எதிரான ஒரு மாதகால தாக்குதலின் போது ரஷ்யாவின் சரக்கு குண்டுகளின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த உக்ரைன் குறிப்பாக முயற்சிக்கிறது. கிளைட் குண்டுகள் என்று அறியப்பட்ட சரக்கு குண்டுகள் சிறப்பு கருவிகளுடன் பொருத்தப்பட்டுள்ளன. அவை அவற்றை துல்லியமாக வழிநடத்தும் ஆயுதங்களாக மாற்றுகின்றன. குறுகிய விமான நேரங்கள், சிறிய ரேடார் கையொப்பங்கள் மற்றும் பாலிஸ்டிக் அல்லாத பாதைகளில் பயணிப்பதால் அவற்றை இடைமறிப்பது மிகவும் கடினம். உக்ரைனிய நகரங்களில் பொதுமக்கள் கட்டமைப்புக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்த ரஷ்யா இந்த ஆயுதங்களை பயன்படுத்தியது. சில 6000 பவுண்டுக்கு மேல் எடை கொண்டவை. ரஷ்யா ஒரே வாரத்தில் 800 சரக்கு குண்டுகளை பயன்படுத்தியதாக உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி நேற்று திங்கட்கிழமை அறிவித்தார்.
அவர் மேலும் கூறிய போது, ரஷ்ய தீவிரவாதத்தை ஒரு வழியில் மட்டுமே நம்பத்தகுந்த முறையில் நிறுத்த முடியும். ரஷ்ய ராணுவ விமான தளங்கள், அவற்றின் விமானங்கள் மற்றும் ரஷ்ய தீவிரவாதத்தின் தளவாடங்களை தாக்குவதன் மூலம் அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். இதை நாம் அடைய வேண்டும், அடைவோம் என்றார் அவர். இந்த அச்சுறுத்தலை முறியடிக்க உக்ரைனுக்கு இருக்கும் ஒரே வழி ரஷ்ய விமானம் ஏதேனும் சரக்கு குண்டுகளை வெளியிடுவதற்கு முன்பு சுட்டு வீழ்த்துவது அல்லது விமானத்தையும் தரையில் உள்ள குண்டுகளையும் அவற்றின் தளங்களில் அளிப்பதுதான். எமது நாடும் உங்களது நாடும் அங்கீகரித்த உக்ரைன் என்ற நாடு தமது நாட்டின் இறையாண்மைக்காக உயிரை கொடுத்து போராடுகிறது. அதற்கு உலகில் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் தற்காப்பு இராணுவ ஆதரவு அளிக்கின்றன. அதை எதிர்ப்பவர்கள் உங்கள் சொந்த நாடு உக்ரைன் என்றொரு நாட்டின் ஐநா வழங்கிய இறையாண்மையை உங்கள் சொந்த வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டதா என்பதை பார்க்கலாம். உங்கள் சொந்த நாடு இப்போதும் விமானங்கள், கப்பல்கள், இராணுவ சாதனங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறதா என்பதை பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக 1970களில் மட்டுமல்ல, 1990 வரை சோவியத் யூனியனில் ரஷ்யாவும் உக்ரைனும் அங்கங்கள் என்பதையும் பார்க்கலாம். உக்ரைன் தமது நீண்ட தூர தாக்குதல் பிரச்சாரத்தின் மூலம் இதை செய்ய முயற்சித்துள்ளது. சரித்திரமும் முக்கியம், சமகால சம்பவங்களும் முக்கியம் இல்லையா?